வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். மாம்ஸ் கிச்சனுக்கு வாங்க. நம்ம தொமியாம் செய்வோம். ஒரு கனவா, 8 விரால், ஒரு பெரிய துண்டு கோழிம்மா. நீங்கள் விரால் கனவா என்னத்தை வேணாலும் நீங்கள் கூட்டி போட்டுக்கிறோங்கம்மா. எல்லாத்தையும் உரித்து சிறுசாக வெட்டிக்கிறணும். கொஞ்சம் கோபிஸு, ஒரு சின்ன மங்க நிறைய கோபிஸு, பாதி கேரட்டு, காலிஃப்ளவரு போட்டுக்கிறோங்க. இது சின்ன மிளகா வந்து 15, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி. இன்னும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த மஞ்சள் வெங்காயம் இருக்குல்ல, அது கூட அதுவும் போடலாம். இது வந்து தொமியாம் பேஸ்ட், இதுமா சில்லி பேஸ்ட்டு, தொமியாமோட ஃப்ரெஞ்சா, தொமியா மசாலா. அதோட வாசனை புல், சராய் வாசனை புல் ஒரு 3, நார்த்தங்காய் இலை 4, ஒரு பாதி எலுமிச்சங்கம்மா. அப்புறம் தண்ணி, அவ்வளோதாம்மா ஜாமா. இதெல்லாம் செஞ்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது இல்லைண்டா நீங்கள் வந்து இருந்தால் மேகி க்யூப்பு தொமியாம் வாங்கிக்கிறோங்கம்மா. மேகி தொமியாம் வாங்கிக்கிறோங்க. ஊரில் அப்படி இல்லைண்டா அது கண்டிப்பாக மேகியோட இருக்கும், வாங்கிக்கிறோங்க. எல்லாத்தையும் சிறுசாக 5 வெட்டி கழுவி வச்சாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை விட்டு, 1.5 குடம் தண்ணியை விட்டு முதல்ல அவிங்கம்மா கொஞ்சம் நேரம். எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் அவிங்க. அவிச்சு எடுத்து வச்சுக்கிறோங்கம்மா. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டு அவிங்கம்மா, சரியாக வரும். அப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி தாளிக்க வேண்டியதுதான். இது பொதுவாக தாளிக்கிறது இல்லை, நம்மளுக்கு கொஞ்சம் தாளித்து வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் தாளிப்போமே அப்படின்னு தாளிக்கிறது. கடையிலலாம் தாளிக்க மாட்டாங்க. எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றி பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு லேசாக வதக்குங்க. லேசாக, ரொம்பலாம் வதக்க வேண்டியதில்லை, லேசாக வதக்கிக்கிறேங்க. அதோட கேரட்டு, வாசனை புல், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வதக்குங்கம்மா. உப்பு போட்டு கொஞ்சம் வதக்குங்க. ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க, அந்த சில்லி பேஸ்ட்லேயும் உப்பு இருக்கும், பார்த்துக்கிறோங்க. கோபிஸ் வந்து கொஞ்சம் வதங்கின பிறகு நீங்கள் போடுங்க. இப்போ போடுங்க கோபிஸை. ஒரு புடி போடுங்கம்மா, போதும். நான் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். ஒரு புடியை போட்டாலும் போதும்மா. கொஞ்சம் கோபிஸ் போட்டாலும் போதும். கோபிஸ் பிடிக்கலன்னா காலிஃப்ளவர் போடுங்கம்மா. தக்காளியை அப்புறம் போடுங்க. இதையும் அப்புறம் போடணும். தக்காளியை போட்ட பிறகு கடைசியில் தான் அதை நம்ம போடணும். அதோட அவிச்சு வச்சுருக்கிற விரால் கனவா கோழி இருக்குல்ல, அதை அதில் கொட்டுங்க. கொட்டிட்டு இன்னும் ஒரு 3 குடம் தண்ணி ஊற்றுங்கம்மா. மொத்தம் 1 லிட்டர் தண்ணிம்மா. மொத்தம் 4 குடம் தண்ணியும் அந்த சூப்பு தண்ணி ஒரு குடம் இருக்குமா. எல்லாம் மொத்தம் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கு. இப்போ வந்து மசாலா பேஸ்ட்டை போடுங்கம்மா. முதல்ல 2 ஸ்பூனை போட்டு பாருங்கள். சில இது வந்து ரொம்ப உரைக்கும், நீங்கள் பார்த்துக்கிறணும். ஒரு பேர் ஒரு மாதிரி இருக்கும். நான் இப்போ இது வந்து 2 போட்டிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் அப்புறம் இன்னொரு நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்பூன் போடணும். நான் எப்போதும் பாவிக்கிற தாய்லாந்து பிராண்டு பாவிப்பேன். இன்றைக்கி வந்து இது வாங்கியிருக்கு. உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வரணும்னா கடைசியில் அடைக்க போயில் ஒரு ஸ்பூனு சோள மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கரைச்சி ஊற்றி விட்டு ஒரு கொதியில் அடைச்சிருங்கம்மா. கடையிலலாம் அப்படி தான் செய்வாங்க, நான் இன்றைக்கி செய்யலை. இதை வந்து கடைசியில் போடணும். இப்போ தக்காளி இந்த இதில் தக்காளியை போட்டுறணும்மா. கொதிச்சதோட தக்காளியை போடுங்க. சுருக்கா வெந்துடும். இந்த மசாலா வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சுருக்கா வேக வச்சிரும். எப்போதும் நான் இதுதான் பாய்ப்பேன்.
எனக்கு இது இன்றைக்கி கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சா இது வாங்கி பாவிங்கம்மா. இது 2 ஸ்பூன் போட்டிருந்தா போதும். இல்லைன்னா க்யூப்பு பாவிங்க. க்யூப்லாம் இருக்குது, பேக்கெட்லேயும் இருக்குது, சின்ன பேக்கெட்லேயும் இருக்கும். இன்னும் 1 ஸ்பூன் போட்டிருக்குமா, மொத்தம் 3 ஸ்பூன் போட்டிருக்கு. தக்காளியை போட்டு நல்லா கொதித்ததோட முடிஞ்சிருச்சு, ரெடி ஆகிக்கிட்டு இருக்குமா. அதோட எலுமிச்சங்காயை வந்து புளிஞ்சு ஜூஸ் விடுங்க, பாதி விடுங்க. நீங்கள் கூட ஆள் இருந்துச்சுன்னா கூட எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறங்கம்மா. எல்லா ஜாமானுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறங்க. அதோட ஒரு கொதித்த பிறகு நார்த்தங்காய் இலையை போடணும். இந்த சோளத்தை இதை உங்களுக்கு கரைச்சி வச்சுருக்கிறேன், சோள மாவு. அதை வேண்டாம் நீங்கள் ஊற்றிக்கிறங்க. திக்னஸ் பிடிக்கிறவங்க அதை கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம். இதுக்கு வந்து முட்டை பொரித்து நல்லா நிறைய வெங்காயம் போட்டு முட்டையை நல்லா அடிச்சுக்கிட்டு பொரிச்சிங்கன்னா இதுக்கு வந்து நல்லா இருக்குமா. அடைச்சாச்சுமா. அடைச்சி ஒரு மங்கில் வந்து ஊற்றி வச்சாச்சுமா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தெரியாத டவுட்டை கேளுங்கம்மா. மீண்டும் சந்திப்போம்.